ஹீரோயினோட அப்பா கம்பெனி திவாலாக போது உன் ஹஸ்பண்டை ஹெல்ப் பண்ண சொல்லுன்னா உங்க அப்பா இவள்கிட்ட கேட்டிருப்பாரு. மொத்தம் $10 மில்லியன் கடன் இருக்கும். இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ஹீரோ ஹெல்ப் பண்ணானா அவன் இத்தனை வருஷம் உழைச்சதெல்லாம் வீணா போயிடுன்னு ஹீரோயின் யோசிப்பா. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினோட அப்பா கால் பண்ணுவாரு. உன் புருஷன் ஹெல்ப் பண்ணுவானா மாட்டானான்னு கேட்பாரு. அவ்வளோ பணம் கொடுத்து அவரால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லுவா. கோவத்துல ஹீரோயினோட அப்பா நம்ம கம்பெனியை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியான்னு அவளை திட்டுவாரு. வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு பாக்குறப்ப நான் எப்பவும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு ஹீரோயின் சொல்லுவா. இங்க பாரு, இந்த ப்ராப்ளம்ல இருந்து உன் புருஷன் மட்டும் என்னை காப்பாத்தலைன்னா நானே அவன் உன்னை டைவர்ஸ் பண்ற மாதிரி வச்சிருவேன்னா அவங்க அப்பா அவளை மிரட்டுவாரு. அப்போ ஹீரோ அங்க வருவான். ஹீரோயின் அவன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டா. ஹீரோ அவளை டின்னருக்கு கூட்டிட்டு போவான். அப்போ ஹீரோயின்கிட்ட ஒரு தடவை என்னோட கசினுக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுக்கறதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன. இப்போ நீ உன்னோட ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லு, என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை உனக்கு பண்றேன்னு ஹீரோ சொல்லுவான். ஹீரோவுக்கு இந்த ப்ராப்ளம் பத்தி தெரிஞ்சிருக்குன்றது அப்பதான் ஹீரோயினுக்கு புரியும். என் அப்பாவோட கம்பெனின்னு தான் ஆரம்பிப்பா. எனக்கு எல்லாம் தெரியும். உன் அப்பாவோட கம்பெனி திவாலாக போகுது. இப்போ அவருக்கு நிறைய பணம் தேவைப்படுது, அதுதானேன்னு ஹீரோ கேட்பான். எனக்கு தெரிஞ்ச நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க மூலமா நான் உன் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றேன், நீ எதுக்காகவும் கவலைப்படாதுன்னு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். அவ கூட வேலை பார்க்குறவங்க தான் பண்ணுவாங்க. உன் அக்காவோட ஃபியான்சியை நீ திருட்டுத்தனமா மேரேஜ் பண்ணியிருக்கன்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ் வேற நம்ம கம்பெனிக்கு வெளியில உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவா. இந்த காரியத்தை என்னோட கசின் செஞ்சிருப்பானோன்னு ஹீரோ கேட்பான். அவன் இதை செஞ்சிருக்க மாட்டான், எங்க அப்பா தான் இதை செஞ்சிருப்பாரு, நீங்க எனக்காக என் கூட எப்பவுமே இருப்பீங்களான்னு ஹீரோயின் அவனை பார்த்து கேட்பா. ரெண்டு பேரும் ஒன்னா கம்பெனிக்கு வருவாங்க. அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஹீரோயின் கிட்ட வந்து உங்க அக்காவோட ஃபியான்சியை பணத்துக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்பாங்க. ஹீரோயின் எதுவும் சொல்ல மாட்டா. ஹீரோ தான் பதில் சொல்லுவான். என் வாழ்க்கையில நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரே பொண்ணு இவ தான். வேற எந்த காரணத்துக்காக நான் இவளை கல்யாணம் பண்ணல. என் லைஃப் முழுக்க நான் இவளை மட்டும்தான் லவ் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்லுவான். அன்னைக்கு நைட் ஹீரோயின் அவ அக்கா கிட்ட பேசுவான். இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளில வரதுக்கு என்கிட்ட பிளான் இருக்குன்னு சொல்லுவா. நீ இதை பத்தி கவலைப்படாத, இப்ப கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டை நான் தான் பாத்துக்கிறேன். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கான வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன். உன்னை பத்தின ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணது அப்பா தான்னு ஹீரோயினோட அக்கா சொல்லுவா. நான் அப்பவே நினைச்சேன் அவர் தான் இதை பண்ணியிருப்பாருன்னு ஹீரோயின் சொல்லுவா. இதை நினைச்சு நீ கவலைப்படாத, அடுத்த தடவை நீங்க வரும்போது அவர் மனசார உங்ககிட்ட சாரி கேட்பான்னு ஹீரோயினோட அக்கா சொல்லுவா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.